ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான ஐடி ஜாப் வந்திருக்கு. அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இதை மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா காக்னிசாண்ட் சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இப்போ ஹையர் பண்ணின்னு இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிகிரி முடித்தவங்களாம் எல்லோரும் எலிஜிபிள் தான். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு பேசிக் பேவே ஒரு சேலரியாக 35,000 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிகிரின்னு அவங்க எந்த டிகிரியும் இந்த டிகிரி தான் வேணும் அப்படின்னு எந்தையும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த கம்பெனிக்கு எலிஜிபிள் தான். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13/9/2024 அதான் கடைசி டேட்டு. நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா அனலைஸ் பண்ணுற மாரி அந்த ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் கேட்டகரி டெக்னாலஜி இல்லைனா இன்ஜினியரிங் அந்த ரேஞ்சில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நொய்டான்னு சொல்லியிருக்காங்க. எப்போ விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 30, 2024 விட்டுருந்தாங்க. ஜாப் டைப் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். மாடல் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஜாப் சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷரு இல்லைனா 1 year 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். கேண்டிடேட் வில் ஹாவ் ப்ரொஃபிஷியன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்சூரன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இருந்தாலே ஈஸியாக நீங்கள் இந்த வேலை வாங்கிடலாம். ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபிஷியன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸு, வேர்ல்டு எக்ஸலு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவலிட்டி இன்சூரன்ஸ் பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அட்டென்ஷன் டீட்டெயில் அக்யூரசி இன் டாஸ்க்லாம் ஒரு ஸ்ட்ராங் நீங்கள் இன்வால்வ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்கிறேன். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்லாம் கம்யூனிகேஷன் இன்டர்பர்சனல் ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் கூட கொலாபரேட் என்விரான்மெண்ட், டீமுக்குள்ளெல்லாம் கொலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு எபிலிட்டி அப்படின்லாம் இருக்கணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் டீம் லீட் அந்த பொசிஷனுக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொலாபரேஷன் டைப்பாக இருக்கணும். ஓகேவா? வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா willing to learn, adapt a new process and technology. நீங்கள் ஒரு நியூவாக எதனா ஒரு ப்ராஜெக்டோ இல்லை டெக்னாலஜியோ அவங்க இதில் இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதில் ஒரு அதுலேயே நீங்கள் அடாப்ட் ஆகணும். அந்த ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா ஹை குவாலிட்டி சர்வீஸ் அண்ட் அச்சீவிங் டீம் கோல்ஸ் அவங்க உங்கள்கிட்ட ஹை குவாலிட்டி எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கம்பெனி பற்றி தான் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியில் 3,45,000 அசோசியேட் ஒர்க் பண்ணுறாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான் நண்பா. ஒரு பேக்கேஜும் டீசெண்டான டைப் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெஷருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனானு சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இவங்க என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு உங்களுக்கு லைட்டாக ஒரு டெஸ்ட் இருக்கும். அது இன்டர்வியூ. இது 2 ஸ்டேஜ் தான் இருக்கிறோம். நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக இருக்காது. யாரெல்லாம் இப்போதைக்கு ஃப்ரெஷராக வெளியே 2024 பேட்ச்சு இல்லைனா 23 அவங்க பேட்ச்னு கொடுக்கல, ஃப்ரெஷ்ஷர்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்குதோ கிடைக்கலையோ பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அப்ளை பண்ணி மட்டும் விடுங்க நண்பா. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷனு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதை மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எல்லா விதமான ஜாபும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஜாபு, ஐடி ஜாபு, ப்ரைவேட்டு எல்லா ஸ்ட்ரீம் ஜாபும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணினே இருக்கேன். ஸோ
கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.